இதனால வந்து யாருக்கு என்ன லாபம், எப்படி வந்து இது லாபமான முறையாக பார்க்குறாங்க, எப்படி வந்து இதில் வாட்டரோட ரிசோர்ஸ்லாம் எப்படி நம்ம சேவ் பண்ண முடியுது அப்படின்றது கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 90 to 95% ஆஃப் வாட்டர் வந்து இதில் சேவ் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து நம்ம எங்கேயும் வெளியே அனுப்ப போகிறதே இல்லை. ஸோ ஃபிஷ் டேங்க் டு பிளான்ஸுக்கு போகும், பிளான்ஸ்லேருந்து திருப்பி ஃபிஷ் டேங்க்ஸ் வரும். ஸோ அந்த 5% வாட்டர் கூட பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் அந்த எவாப்ரேஷன் பிளான்ட்டோட க்ரோத். ஸோ இதில் தான் வந்து அந்த 5% வாட்டர் கூட நமக்கு லாஸ் ஆகும். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நோ நீட் ஆஃப் சாயில். ஸோ மண்ணுன்ற ஒரு விஷயம் இதுக்கு தேவையே கிடையாது. இதில் வந்து மண்ணில்லா விவசாயம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு கார்டன் செட்டப் பண்ணுறோம் அப்படின்னு, ஒரு டெரஸில் ஒரு கார்டன் செட்டப் பண்ணுறோம், இல்லை வந்து லேண்டில் ஒரு கார்டன் செட்டப் பண்ணுறோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக சாயில் வந்து தேவையே கிடையாது. முழுக்க முழுக்க தண்ணியை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இந்த மெத்தடாலஜியை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நோ கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் ஆர் பெஸ்டிசைட்ஸ். ஸோ இதில் வந்து இன்னொரு பெரிய அல்டிமேட் அட்வான்டேஜ் என்னன்னா,